ஒரு நாய், சில துறவிகள், ஒரு மரக்கன்று, இவங்க எப்படி ஒரு முழு நாட்டோட கவனத்தையே ஈர்த்தாங்க தெரியுமா? ஏன் உலக செய்திகளையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சாங்க. வாங்க இந்த அசாதாரணமான கதைய பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த கதையோட மையப்புள்ளியே இந்த கேள்விதான். ஆலோகா. யார் இந்த ஆலோகா? சோஷியல் மீடியால நீங்க இந்த பேரை கூட சமீபத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ஆலோகா ஒரு காலத்துல தெருவுல சுத்திட்டு இருந்த ஒரு நாய். ஆனா இன்னைக்கு அதுக்குன்னு தனியா ஒரு கான்வாய், ஆர்மி பாதுகாப்பு, ஸ்பெஷல் டாக்டர்ஸ் டீம்னு ஒரே அமர்க்களமா இருக்கு. எப்படி ஒரு தெரு நாய்க்கு இந்த அளவுக்கு ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட்? இந்த ஏங்கிற கேள்விக்குள்ளதான் கருணை, அமைதி, நம்பிக்கைன்னு ஒரு பெரிய கதையே அடங்கியிருக்கு. இது வெறும் ஒரு நாயோட கதை மட்டும் இல்ல. முதல்ல ஆலுகாவோட தற்போதைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்துருவோம். இலங்கையில அதுக்கு கிடைச்ச வரவேற்பு இருக்கே, அடேங்கப்பா, நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இத பாருங்க, ஒரு நாட்டு அரசாங்கத்தோட முழு ஆதரவு, 2 எலைட் ஆர்மி கமாண்டோஸ், 3 வெட்னரி டாக்டர்ஸ் 24 மணி நேரமும் டியூட்டில, தனியா ஒரு ஆம்புலன்ஸ், போலீஸ், ஏர்ஃபோர்ஸ்னு பல துறைகள் களத்துல இறங்கியிருக்கு. இது எல்லாமே ஒரே ஒரு நாய்க்காக. இப்ப இந்த செலவு கணக்க பாருங்க. இதுதான் விஷயத்தோட சுவாரஸ்யமே. டெக்சாஸ்ல இருந்து கொழம்புக்கு ஆலோகாவை கொண்டு வர ஆன செலவு ஒரு மனுஷன் போற செலவை விட 10 மடங்கு அதிகமாம். அப்போ பாத்துக்கோங்க, அந்த நாய் ஒரு சாதாரண விலங்கில்ல, இந்த அமைதி பயணத்தோட ஒரு முக்கியமான தூதுவரா பார்க்கப்பட்டிருக்கு. சரி, ஆலோகா எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சு? அதோட கதை இந்தியாவோட தெருக்கள்ல தான் தொடங்குது. இந்த டைம்லைன் அதோட நம்ப முடியாத பயணத்தை சுருக்கமா சொல்லுது. இந்தியால ஒரு தெருநாயா இருந்திருக்கு, கார்ல அடிபட்டாலும் ஒரு துறவிகள் கூட்டத்தை விடாம பின்தொடர்ந்து போயிருக்கு. அப்புறம் அமெரிக்கா முழுக்க 3700 கிலோமீட்டர் நடந்து ஒரு அமைதி பயணத்தோட முகமாகி கடைசியா ஒரு செலிபிரிட்டி மாதிரி இலங்கையில வந்து இறங்கியிருக்கு. இந்த பயணத்தோட பேரு எஹிபஸ்ஸிகோ. இது பாலி மொழியிலிருந்து வந்த வார்த்தை. அர்த்தம் என்ன தெரியுமா? நீயே வந்து பார். இது வெறும் ஒரு பேரல்ல, இது ஒரு அழைப்பு. அமைதியை பத்தி பேசிக்கிட்டே இருக்க முடியாது, அதை வாழ்ந்து காட்டணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ இலங்கைக்குள்ள இந்த நடைபயணம் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி வரவேற்றாங்கன்னு பாப்போம். அவங்களோட பாதை சும்மா ஏதோ ஒரு ரோடு இல்ல, இலங்கையோட ரொம்ப முக்கியமான மத, கலாச்சார இடங்கள் வழியா போயிருக்கு. தம்புழேல ஆரம்பிச்சு வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகை வழியா போய் கடைசியா கொழும்பு சுதந்திர சதுக்கத்துல முடிஞ்சிருக்கு. இது ரொம்பவே கஷ்டமான நீண்ட பயணம். அதுவும் இல்லாம இந்த பயணத்தை அவங்க செஞ்சது இலங்கையோட வெயில் கொளுத்துற காலத்துல. டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெறும் கால்ல அந்த உருகிற தார் ரோட்ல நடக்கிறத. இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழல்ல மக்கள் செஞ்சதுதான் ரொம்பவே உருக்கமான விஷயம். தெருவுல நின்னு அந்த சுடுற தார் மேல தண்ணி ஊத்திருக்காங்க. பாத குளிர்ச்சியா இருக்கணும்னு வாழை இலைகளையும் பூக்களையும் விரிச்சிருக்காங்க. இது வெறும் மரியாதை இல்ல, இதுதான் உண்மையான கருணை. ஆனா இந்த விஷயத்தை எல்லாரும் ஆதரிக்கல. இது ஒரு பெரிய விவாதத்தையும் கிளப்பி விட்டுச்சு. ஒரு பக்கம் பழங்குட கசப்ப மாதிரி சில துறவிகள், தெருநாய்களோட நடக்கிறதெல்லாம் பௌத்த கலாச்சாரம் கிடையாது, இது துறவிகளோட மதிப்பை குறைக்குதுன்னு கடுமையா விமர்சிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியால புத்தரே விலங்குகள் மேல கருணை காட்டினவரு, எல்லா உயிர்களுக்கும் அமைதிங்கிறது தான் பௌத்தத்தோட அடிநாதம்னு பதில் சொன்னாங்க. இந்த விவாதம் வெறும் ஒரு நாய பத்தினதில்ல, இது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பௌத்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு ஆழமான கேள்வி. பாரம்பரியத்தை விடாப்பிடியா பிடிச்சுக்கணுமா, இல்ல கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமாங்கிறது தான் இங்க பாயிண்ட். அப்போ இந்த நடைப்பயணத்தோட உண்மையான அர்த்தம்தான் என்ன? இது வெறும் ஒரு ஊர்வலம் மட்டும் இல்ல. இலங்கையோட மக்கள் தொகையில சுமார் 70% பேர் பௌத்தர்கள். அதனால இந்த மாதிரி ஒரு பௌத்த அமைதி பேரணிங்கிறது ஒரு மத நிகழ்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு தேசிய நிகழ்வு. அதோட செய்தி நாட்டுல இருக்கிற நிறைய மக்களை போய் சேருது. இந்த பயணத்தோட கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல். அவங்க கொண்டு வந்த அந்த மரக்கன்று சாதாரண மரம் இல்ல, அது புத்தர் காலத்திலிருந்து வர்ற ஒரு புனித மரத்தோட கிளை. பல வருஷமா உள்நாட்டு போரால பாதிக்கப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து வர்ற நம்பிக்கையோட ஒரு உயிருள்ள சின்ன அது. இந்த மரக்கன்று அமெரிக்காக்கு பரிசா கொடுத்தது பழைய காயங்களையும் ஆத்தி உலகத்துக்கு அமைதி செய்திய சொல்ற இலங்கையோட முயற்சியை காட்டுது. இது ஒரு ஆழமான ஆன்மீக ராஜதந்திர செயல்பாடு. கடைசியா இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுது? ஒரு பத்திரிகை சொன்ன மாதிரி ஒரு நாய், சில துறவிகள், ஒரு மரக்கன்று, இவங்களால உலகத்தோட கவனத்தையே ஈர்க்க முடிஞ்சிருக்கு. ஒருவேளை உண்மையான அமைதிக்கான செய்தி பெரிய மாளிகைகள்ல இருந்தோ மாநாடுகள்ல இருந்தோ வரதில்ல போல. அது தெருவுல இருந்து, அந்த சுடுற தார் ரோட்ல காட்டுற சின்ன கருணையிலிருந்து, ஒரு நாயோட அசைக்க முடியாத விசுவாசத்துல இருந்து தான் பிறக்குதோ.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.